ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் எபிசோட் 4, 5, 6 and 7. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரூடியஸ்க்கு ஒரு தங்கச்சி பார்க்க போகிறது அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே அவங்க வீட்டில் இருக்க மெய்ட் லீலியா நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறாங்க. அப்பா யாருன்னு கூட லீலியாட்ட யாருமே கேட்கல. ஸோ இப்போ தான் தங்கச்சி பாப்பாவும் பிறக்க போகுது, அதுக்குள்ளே என்ன பால் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ லீலியாவும் நான் என் ஹோம் டவுனுக்கே போகிறேங்கிறாங்க. ரூடியஸோட அம்மாவும் இப்போ நீ உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே போக ஆரம்பிச்சோன்னு அது ரொம்ப ஹார்டான ட்ராவலுங்கிறாங்க. பாலும் பேச வராரு, ஆனால் அவங்க அம்மா சுத்தமாக பேச விடல. வின்டர் சீசன் வேறு போயிட்டு இருக்கு. லைட்டாக லீலியா மயங்கினா கூட அவ்வளோதான், 2 பேருமே இறந்துருவாங்க. அவங்க அம்மாவுக்கும் இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரூடியஸ் குறுக்க வந்து நம்ம தான் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சிக்கு 2 தங்கச்சிட்டு தான் பிரச்சனை இல்லாமாங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா கேட்குறப்ப எப்படி லீலியாவால் ரெஃப்யூஸ் பண்ணிருக்க முடியுங்கிறான். இது உங்கள் அப்பாவுக்கே புதுசாக இருக்குது. ரூடியஸை நிறுத்துற மாதிரி தெரியல, போட்டு அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க அம்மாவுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, பையன் எவ்வளோ தூரம் கேட்குறாங்க, நல்லா ஒத்துக்கிறாங்க. ஸோ லீலியாவும் எப்பவும் போல அவங்க வீட்டில் இருக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதில் பால் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் அவரை செடியூஸ் பண்ணேன். ஆனால் எல்லாமே தெரிஞ்சு ரூடியஸை என்னை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணான். ஸோ ஆரம்பத்தில் ரூடியஸ் பிறந்தப்போ இவங்களுக்கு ரூடியஸ் அந்தளவுக்கு பிடிச்சிருக்காது. பட் இப்போ அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன டைம்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க, 2 பேருக்குமே குழந்தை பிறந்துச்சு. ஆக்சுவலி இப்போ தான் சின்ன பிள்ளைங்க அழுதே ரூடியஸோட அப்பா பார்த்துருக்காரு. லீலியா இப்போ தான் சொல்கிறாங்க ரூடியஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், ஆனால் இது நார்மலாகவே சின்ன பிள்ளைங்க அழுவ தான் செய்வாங்கன்னு. ரூடியஸோட அப்பா ரூடியை வந்து காலேஜில் ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஏற்கனவே இன்டெலிஜென்ட் தான், பிரில்லியன்ட் தான், 7 வயசுலேயே நீ பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணுற, அதனால் உனக்கு அதெல்லாம் தேவைப்படாதுங்கிறாரு. ஆனால் ரூடியஸும் இல்லை பரவாயில்ல நான் போகிறேன், எனக்கு அதெல்லாம் கற்றுக்கணுங்கிறான். ஸோ இதை பற்றி சோஃபியாட்டையும் சொல்கிறான். I don't think this village has much to offer me anymore. Please don't leave me. I don't want you to go anywhere. சோஃபியா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறேன், என்னை விட்டு போகாதுன்னு. ரூடியஸ்க்கு ராக்ஸி கிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்துருக்கு. ஸோ அந்த நாட்டில் உள்ள 7th பிரின்ஸ்க்கு மாஸ்டர் ராக்ஸி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 7th பிரின்ஸை காட்டுறாங்க. ஸோ ராக்ஸி அங்கே இருக்க மேஜிக் அகாடமிக்கு நீ வான்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூடியஸ் ஒத்துக்கிறான் அந்த அகாடமிக்கு போனான்னு. ஸோ இப்போ பால் கிட்ட கேட்குறான், சோஃபியா அன்றைக்கி ரொம்ப அழுதா, அதனால் அவளே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. பால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, நீ எங்கள் பையன், உன் ஃப்ரெண்டுக்கெலாம் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு நம்மளும் இன்னும் நோபல்ஸ்லாம் இல்லை, அதனால ரூடியஸ் இப்போ அவனுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிக்கிறேங்கிறான். சோஃபியாவுக்கும் சேர்த்து இவனே ஃபீஸ் கட்டுறதுக்கு. இப்போ ஒரு சின்ன டைம் ஸ்கிப் ஆகுது. கிளேன்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ இங்கே நடக்கிறது எதுவுமே ரூடியஸ்க்கு புரியல. பாலோட பழைய ஃப்ரெண்டு தான் இவங்க. லீலியாவும் பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. பாலும் இப்போ ரூடியஸ் இதுக்கு நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும், அவனை வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அடித்து படுக்க போட்டு கூட்டு போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா ரூடியஸ் இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஏட்டிக்கு போட்டியான அவங்க அப்பா அவனை வலுக்கட்டாயமாக வெளில கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அவன் ராயல் கேபிட்டல் வேற எங்கிட்டாவது இருந்தாலும் அப்போ தான் அவனுக்கு இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு அந்த சோஃபியாவுக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டுறதுனால அதெல்லாம் தப்பு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அவனோட பார்ட் டைமுக்காக தான் இப்போ அவனை அந்த கிளேங்கிற பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பால் ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துருக்காரு ரூடியஸ் என்ன சொல்லணுங்கிறத. ரூடியஸ் இப்போ அவனோட பார்ட் டைம் ஜாப்புக்காக ராயல்ட்டி உள்ள ஒரு 9 வயசு பொண்ணுக்கு பாடம் எடுக்க போயிட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ட் பொண்ணு அவங்க தான் வந்து இந்த ஃபேமிலியோட ஸ்வாட் மாஸ்டரான். இப்போ இந்த ராயல் ஃபேமிலிக்கும் போகிறான். அந்த நோபலும் சொல்கிறார் உங்கள் அப்பா நானும் கசின்னு. இவங்களோட சார் நேம் வந்து கிரேரேட்ஸான். பால் வந்துட்டு என்ன சொல்லி அனுப்பியிருக்கான் சொல்லுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இங்கே இருக்க ராயல் பொண்ணுக்கு நான் மேஜிக் சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அங்கே மேஜிக் ஸ்கூலுக்கான ஃபீஸையும் எனக்கான பேமெண்ட்டை நீங்கள் தருவீங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறான். முன்ன போல தான் இப்போ பாலுக்கு எங்கே எப்படி பேசணுன்னே தெரில. நீவா உனக்கு இந்த இடத்துலாம் சுற்றி காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. என் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் பழக மாட்டா, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பா. நானும் வந்துட்டு இருந்து ரொம்பலாம் எதிர்பார்க்கல, ஏதோ ஒன்றால் முடிஞ்சது பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே தான் இருக்கா. என்னோட ஒரு சின்ன பையன் எனக்கு மேஜிக் சொல்லி தர போகிறான்னு கேட்குறா. இங்கே வயசு ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லி ரூடியஸ் சொல்கிறான். என்னையவே எடுத்து பேசுகிறேன்னு கண்ணத்தில் ஒன்று வச்சுட்டா. ரூடியஸ் சும்மா இல்லாமல் திரும்பி ஒன்று வச்சிடறான். உள்ளே தூங்கிட்டு இருக்க ஒரு பீஸ்டை இவனே தட்டி எழுப்பிட்டான். நான் வந்துட்டு இருந்து அவ்வளோலாம் எதிர்பார்க்கல, நீ இப்போ வேணாலும் வீட்டுக்கு கிளம்பி போகலாங்கிறாரு. இல்லை நான் இதை விட்டு போக மாட்டேன், எனக்கான பொறுப்பான வேலை இது, இதை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேங்கிறான். பரவாயில்ல, ஆனால் மற்ற டியூட்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க, இவளோட இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க அப்படிங்கிறாரு. இப்போதைக்கான அவங்க பொண்ணுக்கு வந்து மேஜிக் அந்தளவு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பொண்ணுக்கு இந்த மேஜிக் எவ்வளோ முக்கியம் எவ்வளோ தேவைங்கிறத வந்து நான் புரிய வைப்பேன். கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, ஆனால் சில இடத்துல மேஜிக்கும் யூஸ் ஆகுங்கிறத அவங்க பொண்ணுக்கு புரிய வைக்கணும், அதனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு தூங்குறான், பார்த்தா இவங்களை யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. ஆக்சுவலி இது ரூடியோ சொல்லி அவங்க அப்பா பண்ண வேலை தான் போல இருக்குது. அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி கையெல்லாம் கட்டியிருந்தா ஃபிசிக்கலாக நீ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது மேஜிக் இல்லாமங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ரூடியோஸும் அதுக்கேற்ற மாதிரியே நடிக்கிறான்.
அந்த ராயல் பொண்ணு பேர் எரிஸ் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறான். அங்கேருந்து திருடனு இப்போ நீ வாயை வாயை நான் மூட வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரூடியஸ் இது ஒரு ஆக்டிங்னு தான் நினைப்பான். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அக்ரெசிவாகவே அடிக்க ஆரம்பிச்சிருவார் அவர். எரிஸ்க்கு பிளட் லாஸ்லாம் ஆயிடுச்சு கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கினதுனால. ரூடியஸ் தான் இப்போ ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுறான். எப்போ இந்த மாதிரி அடுத்தவங்களை நம்பி இருக்காத, உனக்கான ஹீலிங் நீயே போட்டுக்கோங்கிறான். ஆனால் எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுங்கிறா. நீ கொஞ்சம் படித்தா கற்றுக்கலான்னு சொல்கிறான். இப்போ நான் என் மேஜிக்கை ஷோகேஸ் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த இடத்தையும் நான் ஃபுல்லாக உடச்சிட்டு வேணாலும் கூட வெளில போயிடலாம். ஆனால் எரிஸ்க்கு இந்த மேஜிக் எவ்வளோ அவசியங்கிறத நான் சொல்லிக் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். எரிஸ் ஆனால் சைலண்டான மாதிரி இதில் ரூடியஸ் வரை ஹீல் பண்ணதுனால இன்னொரு அதிகமாக கத்திக்கிட்டு தான் இருக்கா. இப்போ திரும்பி அந்த 2 பேர் வந்துடுறாங்க அடிக்கிறதுக்கு. ரூடியஸ் அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி வெளில தப்பிச்சுட்டு நீ வரலன்னு கேட்குறான். அவங்கள அங்கே லைட்டாக பிடிச்சி வச்சிருக்கான். அவங்க அங்கிட்ட அந்த பிளாக்கேஜை உடச்சிட்டு வரதுக்குள்ள இங்கே எரிஸ்க்கு வந்து மேஜிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரியறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எரிஸ்க்கும் வேறு வழி இல்லைங்கிறதுனால என்னை காப்பாற்றிட்டு அவ்வளோ ஹெல்ப் கேட்குறான். வெளில வந்தோடனே பழையபடி திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிடறா ரூடியஸை. அங்கே இருக்க போர்டோட சயின்ஸ் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கோம், ராயல் கேபிட்டலுக்கு போயிடலாங்கிறான். அடிக்கடி நீ இதெல்லாம் படித்து வச்சுக்கோ, இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குங்கிறான். நான் இதுக்கு படிக்கணும் தான், நீ உனக்கு படிக்க தெரியுமே, நீ என் கூட தானே இருப்பான்னு கேட்குறா. இல்லை நான் உனக்கு டியூட்டரிங் பண்ண தான் வந்தேன், ஆனால் உனக்கு பிடிக்கலன்னு என்னை அவங்க இன்னும் ஹையர் பண்ணலங்கிறான். அப்போ அங்கே வந்து ஒரு குதிரை வண்டியில் ஏறி 2 பேர் தப்பிச்சு போகிறாங்க. இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. ரூடியஸ் அவரை பார்த்தோன்னே பக்கத்தில் ஓடி போகிறான். பார்த்தா இந்த நேரத்தில் டக்குன்னு ஒருத்தன் வந்து எரிஸை கடத்திட்டு போயிடுறான். அண்ட் இப்போ வந்து கடத்திட்டு போன உண்மையான பேண்டேட்ஸ். இவ்வளோ நாள் எரிஸ் கூட இருந்த அவர் தான் இதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ரூடியஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாரு, நான் உனக்கு 100 கோல்ட் காயின்ஸ் தரேன், நீ இதை வச்சுக்கோ. இவன் என்னை ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணிட்டா, உடனே அடுத்து அப்படி தான் பண்ணுவா, இதை வச்சு நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கலாங்கிறாரு. நீ சொன்னியில் ஜாயின் பண்ணணும் அகாடமி, அங்கேயும் 10 கோல்ட் காயின்ஸ் தான், இதை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாங்கிறாரு. இது ஒரு நல்ல ஆஃபர் தான், இதை நான் என் பழைய வேர்ல்டில் இருந்து தான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எனக்கும் மணியோட நிறைய விஷயங்கள் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு புரிய வச்சுட்டா எரிஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபயர் பாலை வானத்தை நோக்கி விட்டுட்டான், சிக்னல் அனுப்பிச்சிட்டான். சொல்லவா வேணாம், அங்கே பீஸ்டுகள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு. இந்த சைடு ரூடியஸ் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டேக் டவுன் பண்ணிட்டான். ஆனால் ஒருத்தனோட ஸ்வாட் மட்டும் ரூடியஸ் மேலே படம் வரும். அப்போ தான் அங்கே இந்த பீஸ்களோட என்ட்ரி. ஸோ முதல் ரூடியஸ் பிளட்டை பார்த்ததுனால அவன் கையெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. ஸோ அந்த பீஸ்களையும் பார்த்தா தான் கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே லீலியோட அப்பாவும் இவளை பார்த்துட்டு அதே தான் கேட்குறாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னு. அப்போ தான் தெரியுது அவர் கீழே வேலை செஞ்ச சர்வெண்ட் ஒருத்தர் அவரை ஏமாற்றிட்டாங்கன்னு. எரிஸு ரொம்ப கோவமாக ரூடியஸை திட்டிட்டு உள்ளே போகிறான். ரூடியஸும் இன்னைக்கு நான் பண்ண ஒரு சின்ன வேலையினால ஒரு மிகப்பெரிய பாதிப்பே ஏற்பட்டிருக்கும், ஒருத்தவங்க உயிரை கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது, சரி நான் வேறு ஏதாவது தான் பண்ண ட்ரை பண்ணணும்னு கிளம்புறான். ஸோ இவ்வளோ நேரம் ரூடியஸ் எரிஸ் வந்து மிஸ் எரிஸ் தான் கூப்பிட்டு இருந்திருப்பான், ஏன்னா ராயல்ட்டிங்கிறதுனால. இப்போ எரிஸ் ரூடியஸை கூப்பிட்டு நீ இனிமேல் எரிஸ்னே கூப்பிடலான்னு சொல்கிறான். அதாவது இன்டெரக்டாக நீ எங்கே கூட இருக்கலாம்னு சொல்கிறான். ஸோ ரூடியஸ் இப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், எரிஸை கடத்திட்டு போனாங்க, சரி எதுக்கு என்னையை சேர்த்து ஆஃபர் பண்ணாங்க, அதாவது என்னையை அவங்க கூட வரதுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறான். என்னதான் பால் இப்போ ஊருக்கு வெளியே தங்கியிருந்தாலும் அவனும் ஒரு கிரே ரேட்டோட பிளட் லைன் தான். ஸோ பொலிட்டிக்கலாகவே இந்த கிரே ரேட்க்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்குது அந்த கவர்மெண்ட்டில். ஸோ இதை சொல்கிறப்ப ரூடியஸ் புரிஞ்சுக்கிறான், நேற்று நைட்டு நானும் யாரையும் பார்க்கல, யாரும் என்னையும் பார்க்கல, கிளைன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறான். அங்கே எரிஸோட அம்மாவும் வராங்க. ஸோ ரூடியஸும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இவனை பிடிக்கலங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க, ஆனால் இவனுக்கு அவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து அங்கே எரிஸோட தாத்தா வராரு, அதாவது பாலோட அங்கிள் அவரு. என் பேரை பண்ண நேற்று நீ காப்பாற்றுனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கிறாரு. இல்லை அது ஃபுல்லாக கிளைன் பண்ணுறா, நான் எதுவுமே பண்ணலங்கிறான். நான் தான் உன்னை அப்படி சொல்லவே சொன்னேன், நீ எனக்கே அப்படி சொல்றியான்னு சொல்லி கேட்குறான். ஸோ ரூடியஸும் இப்போ எரிஸ்க்கும் கிளைனுக்கும் சேர்ந்து மேஜிக் சொல்லி தந்துட்டு இருக்கான். பார்ட் டைமாக ராக்ஸியோட ஸ்டாச்சுஸும் நிறைய செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டைம் ஸ்கிரிப்ட் அப்புறம் காட்டுறாங்க. ரூடியஸும் அவங்களுக்கு எழுத படிக்கலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எரிஸ் இப்போ தான் சின்ன பொண்ணாதனால அவளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. கிளைன் நீங்கள் தான் பல ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு இந்த படிக்க எழுத தெரியாமல் இருக்கிறது வந்து கஷ்டமாக இருந்திருக்கான்னு கேட்டிருக்கான். எனக்கு முன்னெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை, எப்போ பால் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரே பார்ட்டியாக இருந்து சண்டை போட்டவங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டு எரிஸ் ரொம்ப மோட்டிவேட் ஆகி படிச்சிடா. ரூடியஸ் இவங்களுக்கு மேஜிக் சொல்லி தர மாதிரி எரிஸும் கிளைனும் சேர்ந்து ரூடியஸ்க்கும் ஃபைட்டிங்லாம் சொல்லி தராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் ஜாலியாக ஷாப்பிங் போகிறாங்க. அப்போ ரூடியஸ் அங்கே ஒரு பறக்கிற ஃபோட்டோஸை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பார்த்தது இல்லையா, டீமன் லார்ட் லாப்லாஸை கில் பண்ண 3 ஹீரோஸில் ஒருத்தவங்க அங்கே இருக்காங்கிறாங்க. அப்படியே அந்த பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் ரூடியஸ் கிட்ட சொல்லிட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் எரிஸும் கிளைனும் சண்டை போட்டுக்கிறாங்க, ரொம்ப இன்டென்ஸாக போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து ரூடியஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, எரிஸ் கிட்டையும் கிளைன் கிட்டையும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எரிஸ் இப்போ தானாவே வாலண்டியராக வந்து படிக்க ஆரம்பிச்சிடறான். ரூடியஸ் அதுக்கப்புறம் லைப்ரரியில் போய் நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறான். அங்கே லைப்ரரி மாஸ்டர் சொல்றாரு, நீ பீஸ்ட் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்குன்னு தனியாக ஹையர் பண்ணிக்கலாம் பீஸ்ட்மென்ட்ஸ்னு. ஸோ ரூடியஸ் அந்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்கலாம்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக புக் வாங்கிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் விடாமல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ எரிஸோட பர்த்டே பார்ட்டி அடுத்து வரப்போதுனால அவளுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவளுக்கு அது சுத்தமாக வரல, அதனால கோச்சுக்கிட்டு போயிடுறான். அங்கே நம்ம ரூடியஸ் தான் அவளை சமாதானப்படுத்த வரான். நீ எப்படின்னே தெரியல ரூடி, எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா, ஆனால் நானும் அப்படி இல்லைன்னு சொல்கிறான். எல்லாருமே என்னை அப்படி தான் நினைக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலி எனக்குமே நிறைய விஷயங்கள் வராது. ஆனால் வராத விஷயங்களை நான் திருப்பி ட்ரை பண்ண அது கண்டிப்பாக ஒரு நாள் வரும். உனக்கு இப்போ டான்ஸ் ஆட வரானா பிரச்சனை இல்லை, நான் வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஸோ எரிஸ் ரூடியஸ் அடிச்சு உள்ளே போகிறான். உள்ள
உள்ள போறப்ப ரூடிஸும் கூப்பிடுறா, என்ன நீ வரலையா தனியா அப்படி நான் டான்ஸ் ஆடுறதுன்னு. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வர ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் தப்பா தான் டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ரூடியஸ் ராக்ஸி மாதிரி செஞ்ச ஸ்டாச்சுஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில் விற்கிறாங்க, அவங்க 1 கோல்ட் காயின் தராங்க. அப்படியே அடுத்த நாள் ரூடியஸ்க்கு ராக்ஸி கிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ரூடியஸ் பீச் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால ராக்ஸி அவள் ஏற்கனவே கத்துட்டு இருப்பா போல இருக்கு. அதனால ஹிண்ட் எழுத மாதிரி நோட்லாம் அனுப்பி விடுறான். அதே மாதிரி அந்த 7th பிரின்ஸ் அன்னைக்கு கடையில இருந்து ராக்ஸியோட ஸ்டாச்சு ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அது நீ தானே செஞ்சேன்னு சொல்லி கேட்கறா. ஆனா அந்த ஸ்டாச்சு போனதுங்கிறது ஹைலைட் இல்ல, அந்த ஸ்டாச்சுல இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே அந்த ஸ்கார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, தழும்பு எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்திருக்கும் அந்த ஸ்டாச்சுல. அதுதான் ஹைலைட்டு. ஸோ அந்த பார்ட்டியும் வருது. எரிஸ்க்கு இப்போ 10 வயசு ஆயிடுச்சான். இவங்க இப்போ இருக்கிறது இந்த ஸ்டோரி லைன் மூவ் ஆகுறதும் ஆஷுரா கிங்டம். ஸோ இப்போ நோபல் கூட வந்து எரிஸ் டான்ஸ் ஆட ட்ரை பண்றான், ஆனால் அவளால் ஆட முடியல, டக்குனு கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்த எரிஸ்க்கு கொஞ்சம் ரொம்பவே சங்கடமா இருக்கு. இதை பார்த்த ரூடியஸ் எரிஸ் கிட்ட வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகம் வச்சுக்கோ, என் கூட டான்ஸ் ஆடுவா அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ இந்த பேர் ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரூடியஸ் கிட்ட எல்லாருமே வந்து பேசுறாங்க. எரிஸோட அப்பாவும் உன்னை நீ ரொம்ப ஷோகேஸ் பண்ணாத, அப்புறம் எல்லாரோட கண்ணும் மேலே வந்துடும். இன்னைக்கு ஸ்பெஷல் டே, ஸோ நீ கொஞ்சம் ஃப்ரீயாகவே என்ஜாய் பண்ணலாம், ஆனால் யாரையும் ப்ரெக்னென்ட் மட்டும் ஆக்கிறாது அப்படிங்கிறாரு. ஆனால் எரிஸ்க்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ ரூடியஸை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இன்னையோட அஃபீஷியலாக ரூடியஸோட மேஜிக் ட்ரைனிங்கும் முடியுது. ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் போட்டதே 10 வயசு வர வரைக்கும் தான். ஸோ இப்போ 10 வயசு வரவும் எரிஸோட கான்ட்ராக்ட் முடியுது. ராக்ஸி எப்படி ரூடியஸ்க்கு ஒரு வாண்டு தந்தாங்களோ அதே மாதிரி இப்போ ரூடியஸும் 2 வாண்டு தரான். அதேமாரி கிளானும் வந்து அவங்க லேண்டோட சிம்பிளான ஒரு ரிங்கை கொடுக்குறாங்க. இந்த ரிங்கு உன் கையில் இருக்க வரைக்கும் எந்த ஒரு வேர்வுல்ஃபும் நைட்டு உன்னை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எரிஸ்க்கு. ஸோ அடுத்த நாள் அப்படியே ரூடியஸ் எரிஸோட தாத்தா பார்க்க வரான். அவர் அங்கே கொஞ்சம் வேலையாக இருந்திருப்பார் போல இருக்கு. ரூடியஸை பார்த்தோன்னே வந்துட்டாரு. இங்கே வா ரூடியஸ், அங்கே வானத்தில் பார்த்தியா அந்த ஒரு ஆர்பு, இதுக்கு முன்னாடி இது அங்கே இல்லை, இது ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ரூடியஸ் அதை எப்படி நீங்கள் ஷூராக சொல்கிறீங்க, இது ஏதாவது கெட்டதாக கூட இருக்கலாம்னுக்கு, இல்லை நம்ம அப்படி தான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.